ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. நேத்து விஜய் சேதுபதி சார் சொல்லுவார்ல, நீங்க ஏன் உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தே ப்ளே பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட தான் டீம்ல இருந்து விளையாண்டு பாருங்களேன் அப்டின்லாம் சொன்னார்ல. அததான் சௌந்தர்யா நேத்து பண்ணாங்க. அவரு இன்டைரக்ட்டா சௌந்தர்யா தான் அந்த ஹோல் இதுலயே வந்து இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்ததுன்னு அவரு சொன்னது வந்து சௌந்தர்யாவ தான். ஜாக்லின் ஒரு இடத்துல கூட அந்த டீம் பிரிக்கும்போது நான் பார்த்தேன். நான் ஃபுல்லா லைவ் பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளில வரவே இல்ல. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருந்தாங்க. நான் வந்து ராயன் கூட போயிட்டு மட்டும் தான் விளையாடுவேன் அப்படின்னு, இல்லன்னா ஜெஃப் கூட விளையாடுவேன்னு தான் சொன்னாங்க. அவங்க ரஞ்சித் கூட இருக்கிறதுக்கே அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்ல. அவங்க போய் விஷால்ட்ட வந்து போஸ்ட் தட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எனக்கு அவர் கூட இருக்க கம்ஃபர்டபிள் இல்ல. நீ ஏன் டீமுக்கு வருவேன்னு பார்த்தேன் அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்கள எந்த இடத்துல இண்டிவிஜுவல் பிளேயர்ன்னு இங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அகைன் ஐ அம் சேயிங் இந்த எக்ஸ் மட்டும் உலகம் இல்ல. இந்த எக்ஸ்ல இந்த ஸ்பேஸ்ல ஒரு 400 பேரை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம்னா, ஜாக் தான் அங்க குயின் அப்படின்றதுல, ஜாக் தான் அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக் வந்து கேம் விளையாடுறாங்களா கேட்டா, ஆமா கேம் விளையாடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. ஆமா யூஸ் பண்றாங்க. நீங்க அத சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க கேமர்ன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன். அத விட்டுட்டு அவங்க அன்னை தெரசா, அவங்க வந்து பியூர் சோலு, அவங்க வந்து ரொம்ப சிம்பத்தி, எம்பத்தியான பர்சன் அப்படிலாம் இங்க சொல்லாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜாக்லின பொறுத்த வரைக்கும். பியூர் சொல்லனா ஒருத்தவங்க பண்ண நல்லதுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதை டிஸ்கிரெடிட் பண்ணி தனக்கு செல்ஃப் டப்பா அடிக்க மாட்டாங்க. இதுதான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். அபிஷேக் சார், இங்க பாருங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்களா? இந்த சீசன் 6ல அதையும் வந்து நான் இப்படித்தான் கேம் ஆடுவேன், இதுதான் என் கேம்னு ஓப்பனா சொல்லித்தானே ஆடினாரு. மக்கள் அவர் வந்து ஏத்திட்டாங்கல்ல. பட் உங்களால அது மாதிரி ப்ரூவ் உங்களால அப்படி சொல்ல முடியலையே. நீங்க வந்து அன்னை தெரசாலுக்கு நீங்க வந்து போர்ட்ரே பண்றீங்க வெளியா, எப்படி இருக்கும்? ஏன் நான் என்ன சொல்றேன், சீசன் 5ல பிரியங்கா கூட ஒரு கேம் விளையாடாங்க. அவங்க ஆமா கேமுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொன்னாங்க. அது மாதிரி கூட இப்போ விளையாடுங்கன்றேன். இப்போ நான் ஒரு ஒரு ஃபார்மா ஒரு இதுக்குதான் ஒரு பண்ணா ஒரு நோட்ல தான் சொல்றேன். இப்போ முத்துக்குமரன் ஜாக்லின் 2 பேருமே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கப்பு யாருன்னா கேட்டா கூட நான் விட்டு கொடுத்துருவேன்ட்டு. இப்போ முத்துக்குமரன் ஜெயிச்சாருன்னா ஜாக்லின் என்ன சொல்லுவாங்க, நான் விட்டு கொடுத்துதான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்களா? இது சாம் ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஜெஃப் வந்து 2வது தடவை கேப்டனா? ஆமா, பிவி மாமா போட்டிருக்காரு. கேட்டேன் அவர்கிட்ட. ஆமாண்ணாரு. பேசலாமா? ஓகே. நான் பேசுங்க. இப்ப இந்த ரெட் கார்பெட் மேட்டர் இருக்குல்ல, இந்த ரெட் கார்பெட் போட்டாங்களா ஜாக்லினுக்கு? ஹலோ, ஆமா சொல்லுங்க. ஆமா. அது அந்த பேர்ல ரெட் கார்பெட் மேட்ல சவுண்டர பேரு கிடையாது. நானும் போனா போதும் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டான். ஏன்னா சவுண்ட் ஃப்ரெண்டா இருந்தான். அந்த ஒரு காரணத்துல ஜாக்குக்கு ஓட்டு போட்டான். இது ஜாக்குக்கு வந்த ஓட்டு கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அது தெரியாம தெரியும். நிறைய பேர் எனக்கே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ். நாங்க ரோமன் ப்ரோ இங்க கேளுங்களேன், உள்ளுக்குள்ளேயே வந்து முத்துக்குமரன் பேசிப்பாரு ரோமன் ப்ரோ. இது தெரியாம அவங்க சப்போர்ட். ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவனுங்க காமெடி பண்ணுகிறான்னு தெரியல. இல்ல ப்ரோ, இந்த விஷயம் கேளுங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ரெட் கார்பெட் வந்த உடனே மஞ்சரி உட்காந்துருப்பாங்க பக்கத்துல, முத்துக்குமரன் பேசிருப்பாரு. எனக்கு வந்து போல்ல வந்து சௌந்தர்ய பேர் வந்து வைக்கலன்னு நினைக்கிறேன். வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க தான் வந்திருப்பாங்க. சவுண்ட் பேர் இல்ல இருந்தா உள்ளுக்குள்ள அவங்களே சொல்றாங்களே, மஞ்சரி எல்லாம் நினைச்சாங்கன்னா சவுண்ட் தான் வருவாங்க, மஞ்சரி நினைச்சாங்க. பட் ஆனா இப்ப நாளைக்கு சமைச்சு தரணும்னு ஒண்ணு வந்துக்குது இல்ல, அதெல்லாம் அந்த எனக்கு எந்த இதுன்னு தெரியல. சவுண்டு போயிருந்தா சவுண்டுக்கு தான் ஓட்டு. அதுலயும் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப அடுத்த வாரத்துல புரியுதுங்களா, அதுல சவுண்டு பேர் இருந்தா ரெட் கார்பெட் சவுண்டுக்கு தான். அது தெரியாம இவங்க காமெடி பண்றதும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அவங்க ஆடியன்ஸ் வேற ரெட் கார்பெட் வேற கொடுத்துட்டாங்களாம். ஐயோ வெளில அந்த கிளாப் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்லும் போதுதான் நீங்க சொல்லுங்க வேணா. ஜாக்லின் வந்து சேனல் ப்ராடக்ட், ஜாக்லினுக்கு தான் செகண்ட் பிளேஸ் கொடுக்கணும் சேனல் டிசைட் பண்றாங்கன்றத ஓப்பனா சொல்லுங்க. இருங்க நான் சொல்றது அவங்க ஃபேன்ஸ் அப்புறம் அந்த ரிவ்யூவர்ஸ் சொல்றேன். அந்த மாதிரி சேனல் வந்து சேனல் ப்ராடக்ட் தான் செகண்ட் பிளேஸ் கொடுக்கணும்னு ஓப்பனா சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க கேம் முத்து பேர் வரவே இல்லையங்க. அப்ப இருங்க நான் சொல்லிடுறேன். நீங்க கேம் விளையாடி இல்ல வந்து அவங்க ஜெனூனா விளையாடி ஜெனூனா நியாயமா இருக்கிறாங்க, அதனாலதான் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்றது மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஜாக்குக்கு அந்த மாதிரி சவுண்டு பேர் இல்ல, சவுண்டுக்கு ஃப்ரெண்டா இருந்ததால நான் ஜாக்குக்கு நானே ஓட்டு போட்டேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஜாக்குக்குலாம் அந்த அளவு ஒர்த்தே கிடையாது. அவங்க வாரம் வாரம் ஆள் மாறுவாங்க, எல்லா கதையும் தெரியும். அவங்க வெளில இருந்து பேசுறவங்க எல்லாம் பேசுவாங்க தான். பார்த்துன்னு தாங்கிறான். இந்த ஒரு ரீசன் நான் சொல்லிடணும் எனக்கு.
ஏன்னாச்சுங்க ரெட் கார்பெட் மேட்ரு வந்து ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது போன சீசன்ல வந்து இது அர்ச்சனா கொடுத்தாங்க, அது ஆடியன்ஸ் அதே தான் இப்பயும். ஆனா அந்த பேர் மாத்தி வச்சிட்டானு அவனு உள்ள, அதுதான் அவனுக்கு பண்ண வேலை. அந்த இடத்துல சௌந்தர்யா பேர் தான், சௌந்தர்யாக்கு தான் அது போயிருக்கும். ஏன்னா சரி வேற ப்ராடக்ட் யாரும் சேனல் ப்ராடக்ட் அதுதான் சொல்றேன் நான். சேனல் ப்ராடக்ட்ன்றதுனால வாண்டடா சௌந்தர்யம் இல்லாம ஜாக்லின் தூக்கி போட்டிருக்கானுங்க. ஜஸ்ட் முத்துக்குமரன் அவங்க பாக்குறாங்க பல்ஸ். இந்த ஃபோன்லாம் சும்மா கிடையாது. ஆக்சுவலா ஒரு பல்ஸ் பார்ப்பானுங்க. இந்த இந்த 2 பேருக்குள்ள நம்ம ஒரு இது பண்ணா யாருக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பல்ஸ் பாக்குறாங்க. அதுதான் அந்த பல்ஸ் பார்த்துதான் கேமரா போக்கஸ் வந்து அவங்க மேல அதிகமா இருக்கும். இது அதுதான் தெரியாம matter. கதறாங்கல்ல, ரெட் கார்பெட் கொடுத்துட்டாங்கன்னு. டேய் அது நாங்க போட்ட ஓட்டு சேர்த்துதான் ஏன் வந்தது, அதை புரிஞ்சுக்காம கதறாங்க. அததான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் நீங்க கிடையாது. எல்லாம் பேசாம முத்துக்குமரன் இல்ல வேற மொத்தம் 4 பேர்ல யார் யாரெல்லாம் இருந்தா அந்த போல்ல? முத்து வந்தப்பன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் வேற மெயின் பிளேயர் அவங்க தான். இல்ல அந்த மெயின் பிளேயருக்கு போடாம நீங்க வேற யாருன்னா எல்லாரும் போட்டுருக்கோம். நம்ம அதை பிளான் இல்ல இல்ல பண்ணலாம். அப்படி இல்ல ப்ரோ, அப்போ வந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க கூட, புரியுதுங்களா? நம்ம அந்த அதுக்காக தான் நம்ம ஜாக்குக்கு போட்டது. இது வந்து போன வாரம் போட்டது வந்து இப்ப சமைச்சு கொடுக்கணும்னு. அதுக்கு சவுண்டு தான் ஃபர்ஸ்ட். இது இந்த வாரம் லாஸ்ட்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நம்ம இப்ப போடுறது ஒரு வாரம் கழிச்சு தான் நடக்குது. சாம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாம், நான் கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இவங்க 10 டைம்ஸ் வந்து ஜாக் வந்து நாமினேஷன்ல இருந்திருக்காங்க, வந்திருக்காங்க, சேவ் ஆகி வந்திருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் கூட இல்லாம ராயனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி ராயனை கதற வைக்கிற மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் கொண்டு போனது வந்து அது 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 வந்து அக்செப்டபிளா இல்லாட்டா கிரேஷியஸா? நான் நேத்து ஸ்பேஸ்லயே சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகேங்களா, அது சொல்லிட்டேன் நானு. அது நேத்து முந்தா நேத்து ஸ்பேஸ்ல சொன்னேன். இது வந்து இது பெருமை, அதாவது அவங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு கிடைச்ச ஒரு விக்டரி தான். அவங்களா இதை நெகட்டிவா நினைச்சு ஒரு டிராமா போட்டு இன்னும் சிம்பத்தியை எதிர்பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்து இந்த டிராமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது சொல்லிட்டேன் நான். ஓகே ஒரு பாயிண்ட் ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு ஜாக்லின் விஷயம் ஏன் வந்துச்சு சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நாமினேஷன் பாஸ் எப்படி கொடுப்பீங்கன்னா, அது ஒரு டாஸ்க் பேஸ் படி கிடைச்சதுன்னா, டாஸ்க்ல வந்து யாரு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான், யார் வந்து ஃபுல்லா வந்து பொட்டன்ஷியல் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வச்சு பண்ணணும். நீங்க டாஸ்க் நடக்கிறதுக்கு முதல்ல நீங்க எப்படி நீங்க வந்து ரிவீல் பண்றீங்க, நான் வந்து நாமினேஷன் பாஸ் கிடைச்சா நான் வந்து ரைன் தான் கொடுப்பேன். அதே உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அது ஒரு இண்டிவிஜுவல் கேம் இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு யாரு பிடிச்சோ நீங்க அவங்க தான் தரீங்க. இல்ல 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 இந்த இப்ப இந்த டாஸ்க்ல நடந்த நாமினேஷன் பாஸா? ஆமா ப்ரோ, அவங்க போயிருப்பாங்களே நான் ராயன் தான் கொடுப்பேன். அது அவங்களுக்கு கன்ஃபார்மா சினோரியோ தெரியும். ரஞ்சித் வந்து ஜாக்லினுக்கு கொடுக்க மாட்டாருன்றது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ரஞ்சித் கூட ஒரு கிளாஷ் நடந்துச்சு. ஓகேவா? அப்போ ராயனுமே அவருக்கு தான் ஸ்டாண்டா நிற்பாரு. அவரு ஜாக்லினுக்கு. அப்போ ரஞ்சித் வந்து ராயனுக்கு கொடுத்தாலுமே, ராயன் வந்து ஜாக்லின் கொடுத்தாலுமே, ஜாக்லின் யாருக்கு கொடுக்கும்? ரஞ்சித்துக்கு கொடுக்க முடியாது. பிக் பாஸ் கேம் அவங்களுக்கு வந்து அந்த எதிரி பகையெல்லாம் கிடையாது. யார் நல்லா ஆடணும் அவங்களுக்கு கொடுத்து போயிடணும். அப்படிதான் திங்கிங் தவிர எனக்கு வந்து இவர் கூட சண்டை அவங்கதான் தன்னை பியூர் சொல் காமிச்சிக்கிறாங்கல்ல. நான் எதுனாலும் விட்டு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு காமிச்சிக்கிறாங்கல்ல. அது கிடையாது. வந்தது அவங்கதான் சொல்றாங்க. அவங்க வந்து எனக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க வந்து மஞ்சள் கேட்டா, நான் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிட்டு டாஸ்க்னா நான் வந்து டாஸ்க் மட்டும் தான் வந்து ஆடுவேன்னு எனக்கு வந்து மஞ்சள் கட்ட கேமரா பார்த்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி இவங்க பண்ணுன ஜாக்லின், ஐ மீன் பியூர் சோல் ஜாக்லின், ஏன் வந்து ராயனுக்கு நான் வந்து விட்டு கொடுப்பேன் நாமினேஷன் பாஸ் ஏன் முதல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க? நீங்க டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு யாரு பெஸ்டா பண்ணிருக்காங்களோ அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சா நீங்க அந்த விஷயத்தை நீங்க பேசிருக்கணும். பிக் பாஸ் கேட்டது எதுவுமே சொல்லல. விஜய் சேதுபதி அந்த கேட்டது எதுவுமே சொல்லல. இதுவே எனக்கு ஒரு அன்ஃபேரா தெரியுது. பேசுங்க ப்ரோ. இனி டாபிக் மாத்தி சௌந்தர்யா பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். நம்மளே ஜாக்ல போறோமா இதாயிடும். நெகட்டிவா ஒண்ணே ஒண்ணு நான் ஆக்சுவலா அபி சொன்னதுக்கு மட்டும் ஆட் பண்ணி அதோட அபி அதோட நான் சரி அந்த பாயிண்டோட அடுத்து சௌந்தர்யா டாபிக் போயிருக்கேன். அதான் சௌந்தர்யா டாபிக்ல அபி வந்து இப்ப சொன்னாங்க ஆக்சுவலா 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்தி போயிட்டு இருக்காங்க அவங்கன்னு. நான் என்ன சொல்றேன், அவங்க
மாத்தி போல இவங்களோட இது கிரிப்பு தாங்க முடியாம அவங்க செதறி அடிச்சுட்டு கட்டி பிடிச்சவங்க வெளியில ஓடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். இவங்க மாத்திக்கல. ஆக்சுவலா ஜாக் வந்து மாத்தல. ஜாக் பிடிச்ச புடி தாங்காம எனக்கு போருண்டா உங்களோட இது போற அன்பு தொல்ல போரும்னு அவங்க கதறி அடிச்சுட்டு அவங்க வெளியில போறாங்கன்னு தான் ஆக்சுவலா நிஜம். ஆக்சுவலா இல்ல உண்மைதான். இதை இப்படி சொல்லலாம் ப்ரோ. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அன்பு தொல்லைன்னு சொல்றீங்களா? ஐயா ஒரு 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 டைட்டில் ஒன்னு எடுத்து போட்டு பேசுங்க. அப்ப சவுண்ட பத்தி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுங்க, நல்லா இருக்கும் விறுவிறுப்பா. அது உண்மைதான் நினைக்கிறேன். சரி இருங்க நானே அந்த டாபிக் எடுத்து வரேன்னு. சரி, இந்த வீக்ல உங்களுக்கு வந்து சவுண்ட் பண்ணனா நிறைய கியூட் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களே முடிஞ்சா எல்லாரும். அது நம்ம சொல்ல வேண்டியதுல விஜேஸே போட்டு உடைச்சிட்டாரு. இல்ல ப்ரோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ல கொஞ்சம் இருக்கும்ல, இந்த சாங் காடி இருப்பாங்க, இங்க இது பண்ணிருப்பாங்க. சரிங்க நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த செங்கலா டாஸ்க்ல ஈவினிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரஞ்சித் இவங்க வாட்டில வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் ரஞ்சித் வந்து எதுக்கு இப்படி பண்றாங்க டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லும்போது, நான் அப்படித்தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு, ஏன் நானும் உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடியே வந்து கலாய்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அனில் வந்தப்ப கைஸ் அது வந்து அனில் தான், அதையும் நீங்க வந்து புடிச்சு உள்ள போடுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது அப்புறம் சாங்ல டான்ஸ் ஆடினது, அந்த ராயன் கூட வந்து அந்த பிரியாணி வந்து சாப்பாடு வந்து கெட்டு போச்சு அந்த ஃபன் மூமெண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இருந்துச்சுல்ல, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் ஆச்சு நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்க பிடிக்கலையா? பேரை மாத்திருவாங்க, மேல பேரை மாத்துறாரு. சாம்ப்ரோ ஹாட் ஸ்டாரில் இந்த ஃபேன் போல் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அதில் சௌந்தர்யா இருந்தால் எல்லா இதுலேயுமே மேபி சௌந்தர்யா தான் வராங்க. அப்புறம் எப்படி ஓட்டிங் மட்டும் இவங்க குறைய இருக்காங்கன்னு சொல்லி எந்த இதில் இவங்க எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க எனக்கு புரியலையே. ப்ரோ ஓட்டிங் வந்து இவங்க ஃபேக்கா தான் ப்ரோ நரேட்டிவ். நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாய் வந்து எனக்கு போடும்போது தனுஷ்னு நினைக்கிறேன், தனுஷ் வந்து எனக்கு டிஎம் பண்ணாரு ப்ரோ இந்த மாதிரி சொல்றாருன்னு. அவங்க ஃபேக்கு ப்ரோ. அவர் வந்து எப்பயோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, உள்ள கனெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சும்மா பழைய ஐடி கூட தூக்கி போட்டு காமிச்சிருக்காரு. அப்படி ஒரிஜினலா இருந்தா அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. ஓகேவா, அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க ஜாக்லின் இப்போதைக்கு இருக்கிறது 4th பிளேஸ், ஆனா தூக்கி 2nd பிளேஸ்ல இருக்கிறாங்க. வேணும்டே நிறைய செட் தான். அவங்க வந்து நல்லா விளையாடுறாங்க, ஓகே. அப்புறம் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய தப்பா செட் பண்ணணும்? இன்னும் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இருக்கு, ஓகேவா. அவங்க இனி முத்துக்குமரனை எதிர்த்து ஆடணும், மஞ்சரி எதிர்த்து ஆடணும், அப்பதான் மேல வர முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெளியில வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் இப்போ நம்ம ட்வீட் போடுறது ஃபுல்லாக சௌந்தர்யா பற்றி நிறைய பாசிட்டிவ் ட்வீட் வருது. இதை அப்படியே கீப் அப் பண்ணால் அந்த 3 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பாசிட்டிவ் ட்வீட்டாகவே போட்டுட்டு நெகட்டிவ் போடுறதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம சௌந்தர்யா வந்து கேம் பிளே வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அவங்க கியூட்டா இருக்காங்க, ஓகே. அதையே நம்மளுமே பேசக்கூடாது. அவங்க வந்து நல்லா கேம் ஆடுறாங்க. எந்த இடத்துல யாரை பத்தி கரெக்டா சொன்னா அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். அவங்க விளையாடுறது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான், அவங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட இல்ல. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலுமே எந்த இடத்துல சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அந்த சௌந்தர்யனால யாரு கூடயும் ஒரு பாண்டு கிரியேட் பண்ணாம இண்டிவிஜுவலா கேம் ஆட முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா அவங்க மைண்ட் லெவல் ஸ்ட்ராங். இல்ல இப்போ பட் வெளியில ஆட முடியாது. ஜாக்லின் கிட்ட நேரா போய் சொல்லிடுறேன். ஒருத்தர் முடிச்சிடறேன். அதே சரிங்களா, அது ஒருத்தர். அதைய தாண்டி ஈவன் முத்துக்குமார்னாலயோ ஜாக்லினாலயோ ஆட முடியாது. அதைத்தான் நேற்று வந்து விஜய் சேதுபதி தனிச்சு சொன்னாரு, சௌந்தர்யனால தனித்து கேம் ஆட முடியும், யாரு கூடயும் சேராம. பட் வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், அந்த விஜய் விஷால் இருக்கட்டும், ஏன் ஈவன் அருணா இருக்கட்டுமே, யாருனாலையும் ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணாம கேம் ஆட முடியாது. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா கேம் ஆட தெரியாது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட். ஆக்சுவலா இந்த நாமினேஷன்ல வரதுக்கோ இல்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் தேடிக்கிறாங்க, ஓகேவா. ஆனா சௌந்தர்யா அப்படி கிடையாது. என்ன நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா கொடுங்க,
இல்ல நாமினேஷன்லாம் பண்ணுங்க. எனக்கு வந்து அத பத்தி கவலையே கிடையாது. அப்படிதான் உட்கார்ந்திருப்பாங்க. ஈவன் அந்த ரோஸ்ட்ல கூட கவலையே படாம தான் உட்கார்ந்திருப்பாங்க. அது ரொம்ப டூ பர்சனலா போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அழுவாங்க. அது பர்சனல் ரோஸ்ட் அது. ஷோல அது ஆக்சுவலா வந்த டாஸ்க் என்ன? நீங்க ஷோல நடந்தத வச்சு நீங்க ரோஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. ஆனா நீங்க பர்சனலா ஒருத்தவங்க அழுகுறத பத்திலாம் நீங்க பேசும்போது கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். ஆனா பேக்கரியில எடுத்துட்டு வந்தாங்க. அப்பா அப்பா ஆனா பேக்கரி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஜாக்லின் மஞ்சரி கிட்ட அவங்க கேரக்டரை பத்தி அசால்ட் பண்ணல. ஓகேவா? அவங்களுடைய கேம் பிளே ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு டாமினண்டா ஒரு பிளே பண்றாங்கன்றது தான் அவங்க நாமினேஷன்ல கொண்டு வந்து சொல்றாங்க. இன்னைக்குமே விஜய் விஷால் வந்து இல்ல தெரியும். இருங்க, விஜய் விஷால் வந்து தெரியும். அவங்களுமே கூட போய் சேர்ந்து பேசுறாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல. ஆக்சுவலா விஜய் விஷால் தான் அந்த கேக்கை வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஊட்டி விட்டுறத தவிர சௌந்தர்யா ராயனுக்கு தான் ஊட்டி விடுறாங்க. ஓகேவா? ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றாங்க வெளியில? விஜய் விஷால் ஃப்ரெண்டா போயிட்டு இப்போ அவரை பத்தியே நீங்க பேசுறீங்க. எந்த இடத்துல பேசுறாங்க? இதை வந்து நேருக்கு நேரா மூஞ்சில போய் பேசினா ஒரு ஓரத்துல உட்காந்து பேசினா கேமரால வராது. மக்களுக்கு தெரியாது. அது எடிட்ல கட் பண்ணுவாங்களோ கட் பண்ண மாட்டாங்களோ யாருக்கும் தெரியாது. விஜேஸ் முன்னாடி அவர் கேப்டன்சி அந்த டைம்ல கேட்கும் போது கரெக்டான டைம்ல சொல்றாங்க. அதேதான் ஜாக்லின் கிட்டயும். சாமுவேல் ப்ரோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சீசன் 6ல வந்து அசீம் வந்து இப்படிதான். அவர் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தா கூட வீக்கெண்ட்ல வந்து எந்தெந்த இடத்துல என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டா போல்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஆன்சர் பண்ணுவாரு. அதுதான் வின்னருக்கான குவாலிட்டி. கூடவே சுத்திக்கிட்டு இருந்தியே செவ்வாழ, நீ போய் இப்படி சொல்லலாமா அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. கேம் அதுக்கு தான். வீக்கெண்ட்ல ஸ்கோரிங் பண்ணணும். நீ வீக் டேல தப்பானா வீக்கெண்ட்ல வந்து அவங்க பண்ணதை எடுத்து சொன்னீனா தான் இது பண்ண முடியும். அதுக்காகலாம் வந்து இல்லை. இப்போ இவ்வளவு நாள் கேட்டாங்கல்ல, என்ன கேமர் என்ன கேமர் இவன் என்ன கேம் விளையாண்டா, இதுதான் கேம், இதுவும் கேம், வீக்கெண்டுக்கு விளையாடுறதும் கேம். இது ப்ரீவியஸ் சீசன்ல அர்ச்சனாவும் பண்ணியிருக்காங்க, அசீமும் பண்ணியிருக்காங்க, எல்லா வின்னரும் பண்ணியிருக்காங்க. அப்போ வின்னருக்கான எல்லா குவாலிட்டியுமே சௌந்தர்யாக்கு இருக்கு. சிஸ்டர் இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இவரு அந்த சீசன்ல அஸ்லம் வந்து பாய் வந்தாரு, எங்க போயிட்டாரா? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. சாமி ப்ரோ பேசுறேன். அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஏடிகேன்னு ஒருத்தர் இருந்தாரா, அந்த ரோலை இந்த சீசன்ல முத்துக்குமாரனும் ஜாக்லினும் கரெக்டா பண்றாங்க. ஊருக்கிழவன் ஊருக்கிழவி மாதிரி எப்ப பார்த்தாலும் இங்க பத்தி பேசிட்டே இருக்காங்க தவிர அவங்க அவங்க கேம் பத்தி பேசுறது இல்ல. அந்த ஏடிகே அதுல என்ன பண்ணாரோ அதை இங்க பண்ணிக்கிறாங்க ஜாக்லினும் முத்துக்குமாரனும். கண்டிப்பா. மஞ்சரியை விட்டீங்களே, எதுங்க? மஞ்சரியும் விட்டீங்களே, உங்க 3 பேரும் தான் மஞ்சரி பண்ணீங்க. மஞ்சரி 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 ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் தூக்கிட்டா பிக் பாஸ் நிம்மதியா பார்க்கலாம் லைவ்ல. அப்படிதான் இல்ல, இந்த மாதிரி ஆள் வேணும் போ. இந்த மாதிரி ஆள் வேணும். அப்புறம் பிக் பாஸ் அவங்க இல்லாம எப்படி பார்க்க முடியும்? எல்லா ஆளும் வேணும் தானே. இரிட்டேட்டர் ப்ரோ. நீங்க வந்து 1 hour ஷோ பாக்குறது வேற. நாங்க அப்படி கிடையாது. நாங்க அது இல்ல காலையில bro, நான் 8 live மணிக்கு பார்க்கறேன் வேக்கப் bro. சாங்ல ஆரம்பிச்சோன்னா bro, நைட் வந்து உங்களை விட 11 நான் ஆகுது. பார்க்கறேன் bro. என்கிட்ட அப்படி சரிங்களா? சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி எடிட் பண்ணி போஸ்ட் போட்டு அந்த நீங்க மூஞ்சிலேயே போற 4 போஸ்ட் டைம் பார்க்க முடியாது. ரீபோஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். நானும் லைவ் பார்க்கறாள் தான். என்ன போஸ்ட் நீங்க போடுறீங்க, நான் அதை ரீபோஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். என்ன நான் வந்து எனக்கு அந்த மாதிரி இது இல்ல. நான் ஆடியன்ஸ், நானும் ஃபுல்லா பார்க்கறாள் தான். தமிழ் ப்ரோ எல்லாமே கொஞ்சம் நானும் எண்ணம் வேக்கப் பாருங்க. சாங்லாம் பார்த்து பார்க்கறேன். சரி, நான் முத்து முத்து யாரு யாரு பாக்குறது சொல்லுங்க. முத்து ராம் பிரதரா பேசுறீங்க கொஞ்சம். ராம் ரோமன் ரோமன் ஓமன் ரோமன் ஒரு நிமிஷம் இருங்க. முத்து மாணிக்கம் சரி, ப்ரோ okay. பேசலாமா? பேசுங்க. இது ஆக்சுவலி நான் பெருசா பிக் பாஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதில்ல. சில பேர் சில சீசன்ல சில பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சதுதான். சவுண்டு பத்தி நம்ம வந்து நீங்க சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி கியூட்னஸ் மட்டும் சொல்லாம அவங்க கேம் பிளே வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். இப்ப விஷால் வந்து கேக் கொடுக்கும்போது அப்போ வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபீல் பண்றது எப்படின்ட்டு. அது எப்படி இந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி ஒரு நாசுக்கா ஒண்ணு சொல்லி அடிச்சு விட்டுருப்பாங்க. அவங்க எங்கெங்க எது பேசணுங்கிறதெல்லாம் தெளிவா பேசிட்டு இருக்காங்க. இது இவங்க நான் கூட எனக்கு இவங்க ஆக்சுவலி இவங்க இந்த கோவா கேங் பாண்ட் அந்த இதுல இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஜாக்லினும் இருக்கட்டும் ராயனா இருக்கட்டும் புல் டவுன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃபுல்லா. இதுக்கு ஒன்றும் புரியாது. ஆக்சுவலி வெளியில வந்தது வரைக்கும் சந்தோஷம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க எப்படியும். இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்றாங்க. நல்லா தெளிவா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் ஸ்பேஸ்ல வந்து இப்ப ரீசெண்டா தான் சரி இந்த பிக் பாஸ் இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு போகும்போது பார்த்தா
டாமோட ஸ்பேஸ்ல எனக்கு காமனா நல்ல நியூட்ரலா போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு ஜாக்லினா மாறிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்பேஸும் அப்படி போயிட்டு இருக்கு. இது ஏன் இப்போ லாஸ்ட் அந்த 3-4 வீக்ல இருக்கும்போது ஒரு நரேட்டிவ் நல்லாவே செட் பண்ணிட்டு வராங்க. நீங்க எங்க கியூட்னஸை பத்தி பேசாம நம்ம அவங்க கேம் பிளேவை பத்தி அனலைஸ் பண்ணி ஏகப்பட்ட பாயிண்ட் வச்சோம்னா லிசனரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம புதுசாலாம் நரேட்டிவ் செட் பண்ண வேணாம். அவங்க கேம் பிளேவை சொன்னாலே போதும். இது அது மைன்யூட்டா பார்த்தா ஈஸியாவே புரிஞ்சிடும் அவங்க கேம் பிளே என்ன ஏதுன்ட்டு. இன்னும் முத்து திணறிட்டான இருக்காரு உள்ள. இவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம. முந்தா நாள் கூட தேங்க்யூ சொன்னாரா தேங்க்யூ ப்ரோ, சார் தேங்க்யூ. சரியான மைஸ்ட்ரி இல்ல சரியா அவங்களுக்கு அந்த மார்க்கிங் தவிர அந்த ரியாக்ஷனை தவிர அவங்களுக்கே இன்னும் வேற சௌந்தர்யா பத்தி எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது உள்ளுக்குள்ள. ஓகேவா? அது வந்து இல்ல போட்ட இன்னொன்னு அதாவது என்னன்னா என்னன்னா போட்ட அடிச்சு துவைச்சு காஞ்சி அந்த துணியே பிஞ்சு போச்சு. அந்த ரியாக்ஷன் சொல்றது. அதை தவிர வேற எந்த பாயிண்ட்ஸுமே வச்சு இது வரைக்கும் அவங்கள வந்து அவங்கள அட்டாக் பண்ணி பேசினதே கிடையாது சௌந்தர்யாவை. ஓகேங்களா? அதுவே இல்ல ஒரு இதுல வின்னருக்கான குவாலிட்டி தான். இல்ல இதுல என்ன இப்போ ஒருத்தர் பேசினார்ல முத்து மாணிக்கம் சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. சௌந்தர்யா வந்து அவங்க ரியலிஸ்டிக்கா அவங்க ரொம்ப வார்த்தை ஜாலம்லாம் இல்லாம கரெக்டா வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. ஆனா என்னன்னா இந்த ரொம்ப லவுடா இருக்க பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்வாலிடேட் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஆனா அது நல்லா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் சௌந்தர்யா அங்க ஒரு பாயிண்ட், அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு லைன் பேசினா கூட அதுல ஒரு பஞ்ச் இருக்கும், அந்த ஒரு டக் இருக்கும், அந்த ஒரு கவுண்டர் இருக்கும். அதெல்லாம் தான் அவங்க கேமும் ஆடதான் செய்யறாங்க. இன்னமும் கேம் ஆடல அவங்க சும்மா இருக்காங்க, அவங்க ஏன் இருக்காங்க, அவங்க ரஞ்சித் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவங்க கியூட் ரியாக்ஷன்ஸோ இதுல மட்டும் சர்வே பண்ணல. சௌந்தர்யா நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு யூஸ் த ஸ்கிரீன் ஸ்பேஸ். அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பிளாஸ்மா டிவி முன்னாடி போய் இப்ப அவங்கள யாரோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டாங்க, நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்பேஸை எடுத்து என்ன இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் வந்தீங்கல்ல, இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அடிப்பாங்க. அது இந்த சீசன்ல யாருமே பண்ணல. அதுதான் மேட்டர், அதுதான் கேம். அது பிக் பாஸ் கேம் முன்னாடி ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி சீசன்ல அப்படி பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல பண்ணவே மாட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்களா, உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நான் சொல்றது எல்லாரும் அது கேளுங்க. இல்லாம அது ஆடியன்ஸ்க்கு இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். முத்துக்குமரன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவருக்கு ஃபேவரட்டா யாரு கேப்டனா வரணும்னு நினைச்சு அந்த பேரை வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லுவார். ஆனா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ச்சு வந்து சொன்னதே கிடையாது. ஈவன் மஞ்சரி, ஜாக்லின் யாருன்னு. ஆனா சௌந்தர்யா நிறைய இடத்துல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆளா இன்ச்சு வந்து சொல்லுவாங்க. இதுவுமே வந்து அவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணி அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுதான் அவங்களுடைய கேம். இதுல நீங்க இன்னொரு ரெண்டாவது விஷயம் அவங்க கிட்ட வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்கள நாமினேட் பண்ணாலும் அவங்கள வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாலும் அவங்க போய் அவங்க கிட்ட ரீசன் கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அவங்க வேற ஒரு இடத்துல வேற யாருக்கிட்டயாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க கேமை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சுப்பாங்களே தவிர உட்காந்து என்ன எப்படி பண்ண, ஏன் பண்ண, இதுக்கு பண்ணியா, அதுக்கு பண்ணியா பேக் அண்ட் ஃபோர்த் அந்த கான்வர்சேஷன்ல போய் அவங்கள ஏன்டா இவ பேரை சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. தட் இஸ் த பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஃபியூ என்ன சொல்றது ஃப்ரெண்ட் ரன்னர் அவங்களே சொல்லிக்கிற சில கண்டஸ்டன்ஸ்க்கும் சௌந்தர்யாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நான் அதை தான் பாக்குறேன். எத்தனை தடவை வேணா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலாம், எத்தனை தடவை வேணா நீ பண்ணல, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, நீ டாஸ்க் விளையாடல இப்படிலாம் சொன்னாலுமே அந்த பவுன்ஸ் பேக் அவங்க ஆகிட்டே இருக்கிறதும் சின்ன சின்ன விஷயத்துல புல் டவுன் பண்ணி அவங்கள வீக்கெண்ட்ல வந்து தட்டி வைக்கிறதும். இந்த வாரம் கூட முத்துக்குமரன் வந்து கிளியரா அவங்க 2-3 இடத்துல நிறைய டைம் ட்ரிகர் பண்ணாரு. உன் ஆட்டிடியூடு, உன் ரியாக்ஷன், இந்த எக்ஸ்பிரஷனை திருப்பி கொடுக்குற பத்தியா, நீ இந்த கியூட் ரியாக்ஷன் மோட்ல இருந்து மாறிட்ட பத்தியான்னா அவர் ப்ரோவோக் பண்ணி பார்த்தாரு. ஆனா விஜய் சேதுபதி சார் போன வீக்கெண்ட் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக ஃபேன்ஸும் பயப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க இந்த தடவை நிறைய இடத்துல வந்து அவங்கள கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டாங்க. அதனாலேயே போஸ்ட் டாஸ்க் அவங்க கொஞ்சம் டல்லாவும் ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனா அது இட் வில் ஹெல்பர் இன்னும் கம்மிங் வீக்ஸ்ல எத்தனை பேர் ப்ரோவோக் பண்ணாலும் இந்த இது வந்து அவங்களுக்கு வெளியிலயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவர் சொன்ன மாதிரி இது டெஃபினட்டா ஹெல்ப் தான் பண்ணுச்சு சௌந்தர்யாக்கு இந்த வாரம். அண்ட் நேத்து விஜய் சேதுபதி கிட்ட அவர் அந்த எடுத்துட்டு வந்து அந்த பாயிண்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது முத்து. ஆனா அதை சொன்ன உடனே அவரு அழகா அதை மாத்தி விட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி சாரும். அது திருப்பி அதுலயே போட்டு இது பண்ணாம. சோ அதுவுமே வந்து சௌந்தர்யாவோட நல்ல குவாலிட்டிஸ் தான்.
சிஸ்டர் அந்த லாஸ்ட் வீக்ல பாத்தீங்களா அந்த லேபர் மேனேஜர் டாஸ்க்ல டீம் பிரிச்சாங்கல்ல, அப்போ வந்து டாப் 8ம் பாட்டம் 7 வந்து ரொம்ப அது மாதிரி ஒரு கிளம்சியா போயிட்டு இருந்துச்சு. அந்த ராணுவம் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இவங்க வந்துச்சு என்னன்னா ஒரே பாயிண்ட் சொன்னாங்க, இதுல இருக்கிற டாப் 8 வந்து யாரும் வந்து ஃபைனல் வீக் போற ஆளுக்கு கிடையாது. அதே மாதிரி பாட்டம் 7 வந்து யாரும் வந்து ஒஸ்டும் கிடையாது. என் கேம் எப்படின்னு மக்களுக்கு தெரியும், நான் யாருன்னு மக்களுக்கு தெரியும், எல்லாம் மக்கள் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல அது ஒரு ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு சொன்ன தோணுது பாத்தீங்களா? அப்ப அவங்க என்ன ஆடுறாங்கன்னா, நான் மக்கள் கூட நான் கேம் அடிக்கிறேன், நீங்களாம் யாருமே கிடையாது. அங்கேயே அவங்க வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது ஒரு பெரிய விஷயம் அந்த கேம்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் இதுல அவங்க அத்தனை பேரும் அத்தனை பெர்ஃபார்மன்ஸ் முத்துக்குமார் வந்து அன்னைக்கு பக்கமா பேசினாப்ல. அத்தனை பேசியும் ஒண்ணுமே அங்க வந்து மக்கள் மனசுல பதியல. இவங்க பேசின ஒரு 10 வேர்டு தான் அது ஆழமா வந்து பதிஞ்சிருச்சு. அந்த கிளாரிட்டியும் அந்த முக்கியமா ஷார்ட்டான கிறிஸ்பியா பேசி மக்கள் மனசுல அந்த வேர்ட்ஸ் வந்து பதிய வைக்கிறது அது சௌந்தர்யா மட்டும் தான் அந்த வீட்டுல, வேற யாருமே கிடையாது. அது வந்து விஜய் சேதுபதியே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு, சௌந்தர்யா பார்த்து கத்துக்குங்க எப்படி பேசணும். இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, பேச தெரியாது. ஈவன் தோ பட் அதான் ப்ரோ. அது வெரி ஆக்சுவலி ஃப்ளூயன்ட்லி. ஆக்சுவலி பிக் பாஸ் எப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோங்கும் போது உங்களோட சுயம் என்னவோ அது வெளியில வரும். ஆக்சுவலி அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு நான் பாக்குற ஃபீல் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்க இது ஆட்டிடியூட் எல்லாமே, கோவப்படும் போது கோவப்பட்டுறாங்க, எல்லாமே அவங்க காட்டிடுறாங்க. நீங்க அப்படி இருக்கிறவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அவங்க ஸ்பான்டினியஸா அது பாட்டி வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. நீங்க இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து ரோல் பிளே பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுதான் உங்களால பண்ண முடியும். நீங்க ரியலா இருக்கும்போது அது தேவைப்படாது. அப்படிதான் எனக்கு நான் பாக்குற அளவுக்கு பிக் பாஸ்ல சீசன்ல எல்லாத்துலயும் நான் சில பேர் வந்து பார்க்கும்போது சில பேர் எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகும். அந்த மாதிரி ஆனதுதான் இவங்க. நான் அதுக்கப்புறம் இவங்க ஃபாலோ நீங்க இவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. இது நீங்க உள்ள பாக்குறதுக்கும் வெளில பாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அது 2 வேர்டு முக்கியமான வேர்டு தெரியுங்களா? கடைசியில வந்து டாப் 5க்கு வந்து ஒரு ஏவி போடுவாங்க. ஏவி போடுவது வந்து பிக் பாஸ் வந்து பின்னாடி வந்து அது ஒரு வாய்ஸ் ஓவர் இன்ட்ரோ கொடுப்பாரு. இந்த பிக் பாஸ் வந்து சாரி அது முடிச்சுட்டு கொடுக்கணும், ஒரு ஒரு இது கொடுப்பாரு, ஒரு குட்டி சம்மரி கொடுப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, இந்த வீட்டுல நீங்களா இருந்திருக்கீங்கன்னு ஒரு வேர்டு சொல்லுவாரு. அந்த வேர்டு வந்து எவ்வளவு முக்கியம்னு அப்பதான் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு புரியும். ஆனா பிக் பாஸ் வந்து அந்த வேர்டு வரும், இந்த வீட்டுல இவ்வளவு நாளா நீங்களா இருந்திருக்கீங்கன்னு. அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷோ என்டையர் ஷோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட் வேர்டு ஒன்லி. அந்த வேர்டு தான் நீங்களா தான் இருக்கணும், கேமராக்காக நடிக்க கூடாது. தட் இஸ் பிக் பாஸ். அதுல வந்து சௌந்தர்யா சஞ்சய் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சொல்லுங்க சிஸ்டர். இல்ல சஞ்சய் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, சாரி. நீங்க நினைச்சேன் நான். பேசுங்க சஞ்சய். ஹலோ, பேசல போல. ஓகே, அவர் பேசல போல சஞ்சய் இருக்கு. கேக்குதா? எங்க டின்டன் வந்திருக்காங்க, மேல வாங்க சிஸ்டர். சாம் சஞ்சய் ப்ரோ பேசல. ஹாய் பிரதர், ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் இருங்க ஒரு ஹாய் நிமிஷம். ப்ரோ பிரதர். சாமில் ப்ரோ லாக் ஐடியில மேல ஏத்த வேண்டாம் ப்ரோ, லாக் ஐடி. இல்ல இளவரசு அவரு மத்த ஸ்பேஸ்ல பேசுறவர் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே இல்ல ஓகே. இல்ல நான் அப்பனா பேசுறேன். நான் ஆ, நான் ஒரே ஒரு பேசுங்க. கேள்வி சாம்கிட்ட கேட்டுக்கிறேன். சாம், இந்த ராயனோட கேம் பிளே வந்து இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் போத். கண்ணியமா பெண்களிடம் கண்ணியமா நடப்பவர், அந்த மாதிரி ஒரு கேம் பிளேல ஜாக்டையும் சௌந்தர்யாட்டையும் 2 பேர்ட்டையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக பாக்குறாரு. ஜென்ரலா அவரோட இது அந்த மாதிரி இருக்கு. கூட பாயிண்ட்ஸும் கரெக்டா வைக்கிறாரு. இஸ் ஹேவிங் a லாங் டைம் டு கோ. அந்த மாதிரி தான் கரெக்டா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஏதாவது ஒண்ணு இல்ல நடக்குமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கிட்ட வரும்போது அவர் வந்து வெளியில பார்த்துட்டு தான் பண்ணுங்க. வைல்ட் கார்டு வந்து ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து அது டாப் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு வெளியில பார்த்துட்டு போய் தான் அவங்க கூட தான் ப்ளே பண்ணுவாங்க. அப்பவுமே அவங்களுடைய இது வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன், இப்போ போனா இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆடுவாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆடுவாங்க. அப்படி ஆட மாட்டாங்க. அப்படி யாருன்னா போய் டாப் கண்டஸ்டன்ஸுக்கு அகேன்ஸ்டா ஆடினாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்றது தெரியும் அவங்களுக்கு. அதுல
அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆன ஒரு பாண்டு தான். ஆனா அவருக்குமே அது தெரியுது. இது வந்து இண்டிவிஜுவல் கேம். நம்ம அவருடைய கேம் தான் விளையாடுறோம். இவங்க 2 பேரையுமே வச்சு நம்ம வந்து ஒரு கேம் தான் விளையாடுறோம்ன்றது அவருக்குமே தெரியுது. இது பேலன்ஸ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவருடைய கேம் 2 பேரையும் மாத்தி மாத்தி கேம் விளையாடுறாரு. அதான். பட் அந்த சேனல் லைக் பண்ற மாதிரி என்ன விளையாடுற மாதிரி இருக்கு. இவர் ஒரு லெவல்ல சேனலுக்கு இந்த சேனலுக்கு லவ் கண்டென்ட்னு இந்த சீசன்ல எதுவும் செய்ய சிக்கல. அதனாலதான் இந்த சும்மா ஸ்கூல் டாஸ்க்ல ஆரம்பிச்ச விஷால் தர்ஷிகாவை என்கரேஜ் பண்ணாங்க. அடுத்து இந்த ஜாக்லின் முத்துக்குமார் சும்மா பேசிட்டு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஷிப்னு காமிச்சு அதையுமே பெருசாக்குனாங்க. அதுதான் இதுல ஏதாவது ஒண்ணு சௌந்தர்யா கூட லவ் கண்டென்ட் வந்துருமா, இந்த கெவின் லாஸ்ட்லயே வந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வருமான்றதுதான் சேனலுடைய எய்ம். ஏன்னா அதுக்குமே தனியா ஒரு வியூவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த வியூவர்ஸ் வந்து இந்த ஷோக்குள்ள புல் பண்றதுக்கான பிளான் தான் அந்த சேனல் பண்ண வேலை. அது நான் அந்த பர்டிகுலர் டைம்ல நான் ஸ்பேசஸ்ல எல்லாம் அப்சர்வ் பண்ணாம இருந்தேன். அந்த சுனிதா எக்ஸிட் ஆகிற டைம் நான் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா தான் ஸ்பேசஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்றேன், இல்லாட்டா கேட்கிறேன். அந்த சுனிதா வந்து வாஸ் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட் வித் ராயன் ஒரு அந்த ரொமான்ஸ் அதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாங்களா, இல்லாட்டா அது அட்ரஸ் ஆகாமே போயிடுச்சா சாம்? ஆக்சுவலா கொஞ்சம் மைக் அது சஞ்சய் மியூட்ல வைங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. கேட்கல, அவர் மைக் ஆன் பண்ணிட்டார். அந்த சுனிதா ஹாய் சாமுவல் பிரதர். ஹாய், சாரி ஃபார் இன்டரப்ஷன். கேக்குதா? கேக்குது. அத ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, மியூட்ல வைங்க. அடுத்து நீங்க பேசுங்க. ஓகே பை, ஷோர். ஓகே சாம், நான் அந்த டைம்ல நான் ஸ்பேசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ சுனிதா வந்து வாஸ் ட்ரைங் ஃபார் பாடி கால் இந்த ராயனுக்கு ஒரு ரொமான்ஸ் கண்டென்ட் மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாங்க 2-3 டேஸ். ஆக்சுவலா அதை ராயன் வந்து ஒரு மாதிரி டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு போயிட்டார். ஆக்சுவலா அது வந்து ஸ்பேசஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணி பார்த்து தான் அதோட ஒப்பீனியன் என்ன அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் பத்தி. ஆக்சுவலா இல்ல, அதை பத்தி நாங்க பேசல, டிஸ்கஸே பண்ணல ஸ்பேசஸ்ல. பேசலையா ப்ரோ? இருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, சிம்பிள் லாஜிக் தான் ப்ரோ. ஒன்னும் இல்ல, அவர் வந்து வெளிய இருந்து பாத்துட்டு போயிருக்காருல்ல, யாருக்கு வந்து ஓட் பேங்கிங் அதிகமா இருக்குன்னு அவருக்கு வந்து தெரியும். சோ வந்து யாரு கூட வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவாரு. சுனிதா வந்து வெளியே போற சுனிதா கூட நம்ம ஜாயின் பண்ணி என்ன யூஸ்? சோ அங்க இருக்கிற வந்து ஓட் பேங்கிங்கோட ஒரே ஃபீமேல் கன்சர்ன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான். சோ அவங்க கூட இவர் வந்து டிராவல் பண்றாரு ராயன். இவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. தேங்க்யூ. ஓகே, வெல்கம் ப்ரோ. ஓகே, சஞ்சய் பேசட்டும். எனக்கு முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலா. தேங்க்யூ. எஸ் பிரதர், பேசலாமா? ஹலோ, பேசுங்க. சஞ்சய். எஸ் பிரதர், நான் வந்து ஸ்டார்ட்ல இருந்து வந்து ஐ எம் நாட் அ சௌந்தர்யா ஃபேன். நான் வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான். நான் இந்த ஷோவை வந்து ஸ்டார்ட்ல இருந்து பார்க்கல. ஓகே, அது ஓப்பன் வியூவோட பார்ப்போம். போன சீசன்ல இருந்து இந்த சீசன் ஒரு ஓப்பன் வியூல பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன் நானே இருந்தேன். எனக்கு போக போக சௌந்தர்யா இந்த ஷோல உண்மையா இருக்காங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணக்குள்ள அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு ஷோல எந்த வித ஃபேக்னஸும் இல்லாம அவங்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சௌந்தர்யா இந்த ஷோல இருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி மாஸ்க் போட்டு ஷோக்காக ஃபேக் இமோஷன்ஸ் பண்ணி மக்களை ஏமாத்தல சௌந்தர்யா. நான் அதைத்தான் மெயினா பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு நான் பார்த்து நான் சௌந்தர்யா கனெக்ட் பண்ண மெயின் விஷயம் அந்த வாய்ஸ் வச்சு அவங்க ஃபேஸ் பண்ண சின்ன வயசுல அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். என்னோட சிஸ்டருமே அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால பேச முடியல சின்ன வயசுல, அவங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ இன்ஸ்டன்டா சௌந்தர்யாவோ அந்த ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், அவங்க சின்ன வயசுல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், என்னால ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பல பேர் இந்த சோசியல் மீடியால கேட்கிற கேள்வி சௌந்தர்யா என்ன பண்ணான்னு கேக்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சௌந்தர்யா என்ன பண்ணிருக்காங்கன்னு வாரத்துல இருந்து நான் ட்வீட்டா போட்டேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன். வீக் 1ல கேர்ள்ஸ் டீம்ல உள்ள குரூப்பிசத்தை வீக்கெண்ட் எபிசோட்ல போல்டா சொன்ன ஒரே கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா. அவங்களுக்கு நேமே வச்சாங்க, விழாக்குழுன்னு ஒரு பேர் வச்சு கேர்ள்ஸ் டீம்ல இப்படி குரூப்பிசம் இருக்கு,
அப்படின்னு ஓப்பனா போல்டா அடிச்ச ஒரு பொண்ணு தான் சௌந்தர்யா. அந்த பொண்ணுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல அந்த பொண்ணுக்கு வாய்ப்புகளே கொடுக்கல கேர்ள்ஸ் டீம்ல. அதனால என்ன பண்ணாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல, சார் இங்க ஒரு குரூப்பிசம் இருக்கு வீக்கெண்ட்ஸ்ல, இந்த வீட்ல கேர்ள்ஸ் டீம்ல குரூப்பிசம் இருக்கு, அவங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் இங்க வாய்ப்பு தாராங்க, எனக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல போல்டா பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முத்துக்குமரனே பண்ணல, பாய்ஸ் டீம்ல இருந்துச்சு குரூப்பிசம், அது முத்துக்குமரன் இது இப்போ வரைக்கும் அவர் பேசல பாய்ஸ்க்கு எகென்ஸ்டா. ஆனா சௌந்தர்யா பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீக்கெண்ட்ல பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ், செகண்ட் பிளஸ் சௌந்தர்யா சுனிதா மாதிரி பண்ணியிருப்பாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த டாஸ்கை யூஸ் பண்ணி சௌந்தர்யா ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சுனிதா மாதிரி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எனக்கு. ஏன்னா மற்ற கண்டஸ்டன் அவுட் ஷைன் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேர்ட், என்னோட இந்த சீசனோட ஃபேவரட் மோமெண்ட், சௌந்தர்யா இந்த பாய்ஸ் டீம் லைனா நிக்க வச்சு ஒவ்வொரு ரோஸ்ட் பண்ண அந்த மோமெண்ட் பெஸ்ட் ப்ரோமோன்னு அதைத்தான் சொல்லுவேன். ஈவினிங் ஒரு 3 o'clock மாதிரி அந்த ப்ரோமோ வந்துச்சு. ஈவினிங் ஒரு தேர்ட் ப்ரோமோ லைனா நிக்க வச்சு பாய்ஸ் டீம் ரோஸ்ட் பண்ணுவாங்க, நீ இப்படி நீ இப்படி நீ இப்படின்னு. அதை விட ஒரு பெஸ்ட் ப்ரோமோ நீங்க காட்ட சொல்லுங்க பாப்போம் இந்த சீசன்ல. உங்களால முடியாது. நான் என்ஜாய் பண்ண மோஸ்ட் ப்ரோமோ, அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு சௌந்தர்யா வெளியேந்து வாக் பண்ணி வருவாங்க, வாக் பண்ணி வந்து காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாத போட்டு உட்கார வச்சு இவனுங்க பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் போட்டு உடைப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரோமோஸ், சௌந்தர்யா ரோஸ்டிங் த பாய்ஸ் டீம். இன்னொன்னு என்னோட ஃபேவரட் இன்னொரு மோமெண்ட் என்னன்னா, சௌந்தர்யா அவங்க அப்பா எழுதின லெட்டரை கையில வச்சுட்டு இமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோஸ்டுக்கு அப்புறம் அவங்கள கன்சோல் பண்ண யாருமே வரல. வர்ஷினியா இருக்கட்டும், சச்சனாவா இருக்கட்டும், ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாஸ்கை யூஸ் பண்ணி அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணிருப்பாங்க. பர்சனல் அட்டாக் பண்ணி அவங்கள அழ வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க சௌந்தர்யா, அவங்க அப்பா எழுதின ஒரு லெட்டரை கொண்டு போய் அவங்க ரூம்ல கொண்டு போய் இமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மோமெண்ட்ஸ் தான் எனக்கு சௌந்தர்யாவோட ஃபேவரட் ஆனதுக்கான மெயின் ரீசன். இப்ப சொல்லுங்க, சௌந்தர்யா பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது ஹேட்டர்ஸ்க்கு நான் கேட்கிற கேள்வி. டாஸ்க் மட்டுமே இன்னொன்னு சொல்லிருங்க, அந்த கோட்டை தாண்டி போய் உட்கார்ந்தாங்கல்ல, அதுவுமே மாஸ் மூமெண்ட் தான். அது பயங்கரமான மாஸ் மூமெண்ட். இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல இவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கல்ல 10 வீக்ல நடந்துச்சு குரூப் ஃப்ளோல சொல்லிட்டு இருக்காரு, முடிச்சிட்டோம் பிஜி. அவர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல முடிக்கல. இல்ல ஸ்மால் பாயிண்ட் இருக்கு. கோட்டை நீங்க தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங், கோட்டை தாண்டி போயிட்டு உட்கார்ந்தாங்களே, அது மாதிரி மோமெண்ட்ஸ் வேற எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க? நான் கடைசியா பார்த்தது ஓவியா பண்ண அப்புறம் தான் நான் இப்ப பாக்குறேன். அதெல்லாம் சான்ஸ் இல்லாத மோமெண்ட். இன்னும் கேக்குறாங்க டாஸ்கே பண்ணலன்னு. டாஸ்க் பண்ண எத்தனை பேர் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க? சீசன் 5ல ராஜு என்ன டாஸ்க் பண்ணாரு, சீசன் 6ல அதிகமா டாஸ்க் பண்ணது அமுதவாணன் டைட்டில் வின் பண்ணாது. டைட்டில் வின் பண்ணது அசீம். சீசன் 5ல யார் அதிகமா டாஸ்க் பண்ணது? அவதான் டைட்டில் வின் பண்ணாது. டாஸ்க்ங்கிறது பார்ட் ஆஃப் கேம். மக்கள் டாஸ்க பார்த்து தான் ஓட் போடுறாங்கிறது இல்ல, ஒரு குட் கேரக்டர் அவங்க எத்தனை மோமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க ஷோல பார்த்து தான் மக்கள் ஓட் போடுறாங்க. 75 நாள் ஆச்சு, சௌந்தர்யா வராத ப்ரோமோ இருக்கா? இல்லை. பாதி ப்ரோமோல சௌந்தர்யா தான் இருக்காங்க. இந்த ஷோக்கு தேவையான கண்டென்ட் சௌந்தர்யா கொடுத்திருக்காங்க. டாஸ்க வச்சு மட்டும் நீங்க இந்த ஹேட்டர் சொல்றாங்க டாஸ்க் நீங்களே டாஸ்க் வச்சா ஓட்டு போடுறீங்க பாதி. இப்ப முத்துக்குமரன் என்ன டாஸ்க் பண்ணாது, எதுல வின் பண்ணாது? நீங்க வந்து கேரக்டரை பார்த்து ஓட்டு போடுறீங்க. அது மாதிரி தான் சௌந்தர்யா ஃபேன்ஸ் நாங்களும் கேரக்டர் பார்த்து அவங்கள பிடிச்ச மோமெண்ட்ஸ் பார்த்து நாங்க ஓட்டு போடுறோம். நீங்க சௌந்தர்யா பிடிக்காத ஒரே காரணத்துக்காக டாஸ்க் பண்ணல நீங்க யூஸ் பண்ற ஒரு ஒப்ஜெக்டிவ், ஒரு டார்கெட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றது காரணம் தான் டாஸ்க் பண்ணல. நான் சொல்லிட்டேன், இவ்வளவு மோமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி மாஸ் மோமெண்ட்ஸ் மற்ற கண்டஸ்டன்ட் ஜாக்லினா இருக்கட்டும்,
யாரு மஞ்சரியா இருக்கட்டும், முத்துக்குமரன், மாஸ் மூமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் எங்க கிரியேட் பண்ணிருக்காங்க? பொய்யா இருக்கிறதும், ஃபேக் சண்டே போடுறதும், வீக்கெண்ட்ல ஆடியன்ஸ் கிளப்ஸ் வாங்குறதுக்கா எழுந்து பாயிண்ட் சொல்றதும், இது மாதிரி சௌந்தர்யாவுக்கு நடிக்க தெரியல. லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், இப்ப வீட்டுல உள்ள ஒரே ஒரு சோலோ பிளேயர்னால் சௌந்தர்யா. எந்த ஒரு குரூப்லயுமே இல்ல, எந்த குரூப்லயுமே இல்ல. இங்கிட்டு ஒரு புதிய விழாக்குழு, மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன், இங்கிட்டு விஷால் கேங், 2 கேங்கோடய சௌந்தர்யா பேசிட்டு தான் இருப்பாங்க. 2 கேங் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சௌந்தர்யா அதை சொல்லுவாங்க. ஸோ சோலோ பிளேயருக்கு ஓட்டு போடுங்க, அவங்க தான் இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ணுங்கிறது என்னோட ஆசை சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒண்ணு இது பண்றேன். சோலோ பிளேயர் ஆக்சுவலா தீபக் தான், சௌந்தர்யா கிடையாது. தீபக் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சோலோ பிளேயர். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வீக்லயே இவங்க குரூப்பிசம் இது பண்ணாங்கன்னா, அது அப்படி கிடையாது. செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ தான். அதுவும் கேர்ள்ஸ் டீம்ல குரூப்பிசம்னு எனக்கு சொல்ல, அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் இருந்தாங்க. இது குரூப்பிசம்னு அவங்க தோணுச்சு, ஆனா அது குரூப்பிசம் இல்லம்னு வீக்கெண்ட்லயே அது இது பண்ணிட்டாங்க. குரூப்பிசம்னு இல்ல. இன்னொன்னு இதையும் சொல்லிடுறேன், இந்த இது மேனேஜர் இது ஹோட்டல் டாஸ்க்ல இவங்க இது பண்ணிருப்பாங்க, அதாவது முத்துட்ட கேள்வி இது பண்றப்ப அதுவுமே நல்லா இருக்கும். ஐயா, தேர்ட் வீக்ல குரூப்பிசம் தான். அவங்க நமக்கு தெரியாது, ஆனா தெரியாமலே ஒரு இடம்னா ஒரு குரூப்பிசம் தான் நடந்துச்சு. அத இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை இல்லைன்னு நிரூபிக்கிறதுல அத்தனை பேரும் மாட்டினாங்க. அவ்வளவு பேரும் ஆர்ஜி ஆனந்தி எக்ஸ்போஸ் ஆனாங்க, தர்ஷிகா எக்ஸ்போஸ் ஆனாங்க, சுனிதா எக்ஸ்போஸ் ஆனாங்க, அன்சிதா எக்ஸ்போஸ் ஆனாங்க. ஏன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஓட்டுலாம் ஏறல? அன்சிதா, சுனிதா, தர்ஷிகா, ஆனந்திக்கலாம் அந்த தேர்ட் வீக் அப்புறம் தான். நீங்க நல்லா பாருங்க. இல்ல இல்ல அது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது குரூப்பிசம்லாம் இல்ல, இவங்களா ஒதுங்கி நின்றாங்க. தெரியல, ஆனா அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. எல்லாரும் பின்னாடி போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பாருங்க, அதுவே குரூப்பிசம் தான். அதான் அது அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது பண்ணாததுக்கு அது குரூப்பிசம் மாதிரி தெரியல. இவங்க தான் தனியா ஜெஃப்ரி கூட விலகி போன மாதிரி இருந்துச்சு. அடுத்த வாரமே அது அவங்க பாய்ஸ் டீமுக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த பின்னாடி உட்கார்ந்து அவங்க குசுன்னு தனியா பேசி இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க ஓட்டி விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டி விடல. ஹாய் சாம், யார் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சரி சொல்லுங்க ஜனனி, சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா BB8, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏன் ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்னு சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க பாய்ஸ் போடணும்னா நீங்க பேசிதான் கன்வின்ஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டு தான் அங்க போக முடியும். அதுல சௌந்தர்யாக்கு சான்ஸே கிடைக்காது. அதே மாதிரி NFP வந்தாலுமே அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரு தர்ஷிகாக்கு இவங்க பேர் என்ன, ஐயோ டக்குன்னு வந்துச்சு, தர்ஷிகாக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க. இவங்க எல்லாமே ஃபேவராவே இருப்பாங்க. இதுல என்ன ஆகும்னா, இவங்க எதெல்லாம் பாய்ஸ்க்கு போகணும்னா வேலிடான பாயிண்ட்ஸ் பேசி அதுக்கப்புறமா நீங்க ஓட் போட்டுதான் போக முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓட் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே போட்டுப்பாங்க. அததான் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க சௌந்தர்யா. அதே மாதிரி சஞ்சய் சொன்ன பாயிண்ட்ல நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு மிஸ்டீரியஸ் பிளேயர். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதுதான் இவங்களோட ஆடட் அட்வான்டேஜா நான் பாக்குறேன். இப்ப எல்லாருக்குமே நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு எந்தூசியாசமே இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இவங்களோட யூனிக் குவாலிட்டியே, ஷீ இஸ் an இன்ட்ரெஸ்டிங் பிளேயர். இல்ல சாமுவேல் சொன்ன மாதிரிதான் அவங்க இது எல்லா பேருமே உட்காந்து பின்னாடி பேசுறாங்கன்னு சொன்னீங்களா, அதுல ஜாக்லின் இருந்திருந்தாங்கன்னா நான் கவனிச்சிருப்பேன். ஜாக்லின் இடத்துல நான் இவங்களை பத்தி பேசினாங்களான்னு தெரியல. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சௌந்தர்யா அங்க போகணும்னு தான் இது பண்றாங்க, ஆனா நமக்காண்டி விளையாடுவாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. இவங்க சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் போறேன்னா உங்களை யாரையுமே நான் நாமினேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இது அது வேலிடா இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்து, அது என்னன்னு தெரியல. அது அவங்க போகாதெல்லாம் விட்டுருங்க. நான் பயந்துகிட்டே இருந்தது என்னன்னா, அந்த கோவா கேங் பிரிஞ்சிச்சுன்னா இவங்க சௌந்தர்யா போய் விஷால் பாக்கெட் சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா அப்படியே நடந்துருச்சு.
அப்படி சேர்ந்துட்டாங்க. அது இல்ல அது சேர்ந்துட்டாங்கன்னா நெகட்டிவ்னு எப்படி சொல்றீங்க நீங்க சொல்லுங்க? நெகட்டிவ்னு இல்ல. இது இந்த 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 கேம் நான் எனக்கு 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 என்ன பொறுத்த அளவுக்கு இந்த கேம் விஷால் டீம் கூடயோ இந்த ரெட் டீம் தவிர சௌந்தர்யா எல்லோ இது மத்த 3 டீம்ல எங்க போயிருந்தாலுமே அவங்க பிளே இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல 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 அந்த இடத்துலயுமே அந்த இடத்துலயுமே சௌந்தர்யாவை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் ஜாக்லின் ராயன். ஜாக்லின் மட்டும் சொல்லியிருப்பாங்க, சௌந்தர்யாவை எங்கிட்ட. ஆனா அவங்களுக்கு என்னன்னா திரும்பி இந்த கோவா கேங் கூட சேர்ந்து ஒரு டாஸ்க் வந்து விளையாடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ரோஸ் வாங்கியிருக்கோம். திரும்பி இது 3 பேர் சேர்ந்தா கோவா கேங்னு ஒரு பிராண்ட் வந்துடும், எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இருங்க நீங்க ஃபுல்லா கேட்கணும். ஆனா அவங்க யார கூப்பிட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட்? மஞ்சரியும் நானும் தனியா கூட நாங்க விளையாடிக்கிறோம், மஞ்சரி மதிக்க கூட இல்லை. ஓகேவா? அப்புறம் முத்துக்குமரனையும் கூப்பிட்டுருப்பாங்க, முத்துக்குமரனும் மதிக்கவே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பி சஃபுலா பேசியே திரும்பி 3வது வாட்டி சஃபுல் பண்ணும்போது இந்த பக்கம் அன்சிதா இருப்பாங்க, அப்புறம் ஜெஃப்ரி போய் அங்க உட்காந்துருவாரு, ரஞ்சித் வந்து ஜாக்லின் கூட உட்காந்துருவாங்க. அப்ப இங்க 2 பேர் தான் இருப்பாங்க, அருண் விஷால். அதுல வேற வழியே இல்லாம தான் போய் உட்கார்ந்தாங்க. ஓகேவா? அது எனக்கு புரியுது. ஆனா நான் யோசித்ததை சொல்றேன். இவங்க ஒருவேளை பவித்ரா கூட போய் அப்படி ஜெஃப்ரி கூடயும் பவித்ரா கூடயும் அன்சிதாக்கு பதில் போயிருந்தா கூட அவங்க 3 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஜெஃப்ரி, அன்சிதா, பவித்ரா 3 பேர் நான் வந்து மாற மாட்டேன் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்க. நீங்க சேர்க்கலன்னு சொல்றீங்க, நான் போயிருக்கலாமோ? அதாவது இவங்க சேர்க்கல, இவங்க நான் ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருந்தா இவங்க கேம் வெளியே வந்திருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இவங்க ரொம்ப ஏன்னா அதுக்கப்புறம் யோசித்து பிங்க் டீம்ல இருந்து நம்ம கல்ல எடுத்து போடலாமான்னு யோசித்தாங்க. இவங்க 3 பேர் மட்டுமே சண்டை, இந்த 6 பேர் மட்டுமே சண்டை போட்டு இருக்கிறப்ப யாருமே எடுக்கவே இல்லை, எல்லா டீமும் எடுக்கல. அதுதான் ப்ரோ, அவங்களுமே பவித்ரா, ஜெஃப்ரி, சௌந்தர்யா அவங்க 3 பேருக்கு தான் கேட்டாங்க. ஆனா அன்சிதா, பவித்ரா விட்டு அவங்க வரல. அவங்க வந்து இந்த பக்கம் வந்திருக்கணும் அருண் கூட, அவங்க வரல. நீங்க வர்றாங்க வரல நான் அதை சொல்லவே இல்லை. இவங்க வேற எந்த டீம்ல போயிருந்தாலுமே இவங்க பிளே பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன். நான் கூப்பிடல, நான் அந்த மேட்ரிக்கே வரல. ஏன்னா இவங்க ஃபீல் பண்ணாங்க, எல்லா பிங்க் டீம்ல இருந்து நம்ம கல் எடுத்து போட்டாலுமே அடுத்து அருணுக்கு இவனுக்கு அடிபட்டுச்சு, பண்ண முடியாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, அந்த இதை சொல்றேன். இன்னொன்னு இந்த டீம் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாரத்துல மட்டும்தான் பின்னாடி பேசுறது தான் இவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, ரொம்ப டவுன்ஃபால். எனக்கு தோணுது பின்னாடி பேசுனது மட்டும்தான். மற்றபடி நான் ஆசைப்பட்டது இதுதான். உங்களுக்கு தெரியும், இவங்க பிரிஞ்சிருக்க கூடாது. நீ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஹிண்ட் கொடுத்து வேற இவங்க பிளே மாறினா, ஏன்னா இந்த வாரம் இதாக தான் போகும், கொஞ்சம் டம்மா தான் போகும் எல்லா பேத்துக்குமே. பாசம் அந்த மாதிரி தான் போகும். இது இனி அதுக்கு அடுத்த வாரம் இவங்க இண்டிவிஜுவலாலாம் வர வேணாம், ஏதாவது ஒரு தனியா தெரிஞ்சாலே போதும்னு நான் சொல்றேன். ஆனா நான் இதை பயந்துகிட்டே இருந்தேன், விஷால் கூட இது பண்ணிடவே கூடாது. எனக்கு நான் சொல்றேன், அது நீங்க எப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியல. ஆனா நான் நெகட்டிவா தான் பாக்குறேன் சௌந்தர்யாக்கு இவங்க அங்கிட்டு போனது. இன்னொன்னு சொல்றேன், அந்த நடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, ஜாக்லின் நடிச்சாங்க, மஞ்சரியும் நடிக்கக்கூடிய ஆள் தான்ட்டு. அப்போ விஷால் கிட்ட அன்சிதா பத்தியும் கேட்பாங்க. அன்சிதாவுமே நடிக்கக்கூடிய ஆள் தான், அவளுமே நிறைய பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த கல்லு பட்டது கூட பட்டுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கு ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல விஷாலுக்கு. ஓகேவா? விஷால் போட்டு அவரு ஆமா இல்ல அவரு அதை ஒத்துக்கிறாரா இல்லையானும் போது அன்சிதாக்கு அவர் அங்க டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. இப்போ வெளியில ஒரு கிளிப்பிங் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்ரூம்ல அவங்க அழுத வச்சு நான் சொல்றேன் அவங்க உண்மையா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, அதாவது இப்போ இன்னைக்கு நடந்ததுக்கு, அந்த கல்லு பட்டதுக்கு இல்ல. ஓகேவா? அது இப்ப நடந்ததுக்கு அவங்க சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது விஷாலுமே அதை ஒத்துருப்பாரு. அப்போ தெரியும் அவங்களுக்கு, அந்த ஒரு கேப்டனா இருந்துட்டு அவர் அன்சிதாக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுதான் அவங்க இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வச்சு விஷாலையும் அன்சிதாவையும் போட்டு அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது கன்ஃபார்ம் இல்லாம அவங்க சும்மா சொல்லிட்டா நிறைய இடத்துல ஒரு சில விஷயங்களை கன்ஃபியூஸ்ல சொல்ல போய் என்ன பண்ணிடுறாங்க, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி இதுக்கெல்லாமா வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி இந்த ஹவுஸ்மேட் எல்லாம் கிண்டல் பண்ணி நிறைய இடத்துல ஒதுக்கி இருக்காங்க சௌந்தர்யாவை. அதனால அவங்க கிளவரா திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே சொல்றாங்க. அவங்க வந்து பின்னாடி பேசி அதை வந்து திரும்பி நீங்க விஷால் அன்சிதாவே கிளாரிஃபை பண்ணிருக்கலாமே, ஏன் பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்றீங்க? அவங்க கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணியிருந்தா ஒரு பின்னாடி பேசினது அதை மட்டும் சொல்லல. நான் சொல்றேன் இருங்க, நான் பின்னாடி பேசுனது எதுக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட போய் பேசுனா அதை வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் போய், அதாவது மற்ற நேரத்துல பேசினா அவங்களுக்கு வந்து அது கேப்சர் கேமரால ஆகுமா, ரெண்டாவது அவங்க அதை பத்தி அவங்க ஒத்துப்பாங்களா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா
அவங்களுக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும்போது முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல. 2வது அவங்க அது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அது அந்த எக்ஸ்பிளனேஷன் சௌந்தர்யாக்கு சுத்தமா இதுக்கு நான் பிடிக்காது. எக்ஸ்பிளைன் பண்ணவா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா? சொல்லுங்க. BB8 இப்போ நீங்க பின்னாடி பேசுறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வீட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் யாரை பத்தியுமே பின்னாடி பேசாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டா யாருமே கிடையாது. நான் இதுல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே எடுத்துக்கலாம், ஃப்ரம் முத்து டு ஜாக் டு சவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எனக்கு இதுல என்ன கான்ட்ரவர்சினா, இப்ப நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பொய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே இப்போ நம்ம வந்து சவுண்ட் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்தது. அங்க அன்ஷிதாக்கு உண்மையிலேயே அந்த கல்ல அடிபட்டிருக்கும். இவங்க யாரும் அதை பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அன்ஷிதா பிடிக்காதுன்றனால நைட்டு ஜாக்கு நடுவுல சவுண்டு படுத்திருப்பாங்க, இந்த சைடு ராயன் இருப்பாரு, அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா, அது கேமரால அத்தனை டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. ஆனா இவங்கள நடிக்கிறேன்னு சொன்னதை ஜாக் வந்து எல்லா இடத்துலயும் போய் அதை பத்தியே பேசி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இந்த பின்னாடி பேசுறது அப்படிங்கறத விட யார ஜாக் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்க? புரியல. அவங்கள மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ராணவ நடிக்கிறான்னு சொன்னதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு 2-3 இடத்துல அந்த அவங்க போய் அதை பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க, இவங்களும் மஞ்சரியும். ஓகேவா? எனக்கு என்ன இதுல கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னா, சவுண்டு வந்து பின்னாடி பேசிட்டாங்கன்றீங்கல்ல, இவங்க பேசாம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா கிடையாது. இந்த ரெட் கார்பெட் ரீசெண்டா நடந்த நான் எக்ஸாம்பிளே சொல்றேன். ரெட் கார்பெட் டாஸ்க் வரும், ஜாக்கும் மஞ்சரியும் சோஃபால உட்காந்துருப்பாங்க, ராயன் தான் விரிக்க போறான், நெக்ஸ்ட் யாரை கூப்பிடுவேன், நான் சவுண்டை கூப்பிடுவேன், நாளா விரிக்க வர மாட்டேன்னு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அவங்க இந்த சோஃபால இருந்து எந்திரிச்சு அந்த கிச்சனுக்குள்ள போவாங்க. போகும்போது உனக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமா மஞ்சரி கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல சவுண்ட் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ்ல ஜாக் அது பின்னாடி பேசுறதுன்னு நீங்க உங்களுக்கு தோணுதா? எனக்கு தெரியல. ஏன்னா அப்பதான் சொல்லிட்டு போறாங்க, அங்க எல்லா பேருமே இருக்காங்க. சரி, அப்ப அங்க ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க வந்து பேக் பைட்டிங் பின்னாடி பேசுறதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இடத்துல ஒரு பர்சன் இல்ல, அந்த இல்லாத பர்சனை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசினா அது வந்து பேக் ஸ்டாபிங் தான். இப்ப அவங்க சொன்ன கமெண்ட் மஞ்சரி கிட்ட சொன்னாங்களா, சவுண்ட் கிட்ட சொன்னாங்களா? மஞ்சரி கிட்ட தான் சொன்னாங்க. ஓகேவா? இல்ல இந்த எக்ஸாம்பிள் வேணாலும் அங்க பொதுவா சொல்றாங்க, அந்த இடத்துல சவுண்ட் இருந்தாங்களா? சவுண்டி அங்க இருந்து நகர்ந்து போறாங்க. நீ நகர்ந்து போகலங்க, அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அவங்க கிச்சனுக்கு போயிருவாங்க. கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் அது சவுண்ட் கிட்ட அவங்க கன்வே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இவ இப்படிதான் பண்ணுவான்னு தான் நான் இவளை வந்து இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், உனக்கு எதுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணும், உனக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லி அங்க மஞ்சரி கிட்ட சொல்லி எல்லாரும் அங்க சிரிப்பாங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ண விரும்புறேன். பின்னாடி பேசுறதுன்னு சொல்றாங்கல்ல, நாமினேஷன் பண்ணி முடிச்ச உடனே சௌந்தர்யா வந்து நாமினேஷன் பண்ணது தப்புன்னா, சௌந்தர்யா அவங்கதான் பக்கத்துலதான் இருந்தாங்க, கூப்பிட்டு பேசலாம். அவங்க எனக்கு அவட்ட பேச இஷ்டம் இல்லைன்னா அவங்க ராயன் கிட்ட எல்லாம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அந்த இடத்துல ராயன் சௌந்தர்யாவை கூப்பிடலன்னா அங்க சவுண்ட பத்தி இவங்கதான் பேக் பைட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. முதுகுல குத்திட்டா, கத்தி எடுத்து குத்திட்டா, அவ பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டா அப்படின்லாம் சொல்றது எல்லாமே வந்து ஜாக்லின் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பின்னாடி தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சௌந்தர்யா கிட்ட நேராவே அதை சொல்லலாம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் நடந்தத நீங்க என்ன கேக்குறேன், நீங்க ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க, அப்பதான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். நீங்க மொத்தமா சொல்றீங்க, மறந்து போயிருமா இல்லையா? அவ்வளவு இருக்கு, என்ன பண்ண? இல்ல, அதாவது அவங்களுக்கு இந்த நாமினேஷன்ல சொல்றீங்கல்ல, அது காரணம் அது அப்படிதான் அவங்களுக்கு தோணி இருக்கு. தோணுனது பிரச்சனை இல்ல. நான் எனக்கு இப்ப சாப்பிடணும்னு தோணுது, அதை நான் சொல்றதுதான் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது, அதுக்குனால நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னா இது அந்த ரீசன் எனக்கு வேலிடா தெரியல. ஆனா நாமினேட் பண்ணட்டும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க வரணும், இந்த வாரம் வரணும், நான் அதைத்தான் எதிர்பார்த்துருக்கோம். எது ரீசனே ரெட் கார்பெட் வந்த பிறகு அந்த ரீசன் அவங்க ஜாக்லினே போட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதான் நீங்க அழுததுனால, அதாவது நீங்க இந்த யாருமே நம்ம கேக் கொடுக்கல, அந்த அழுததுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண ஒரு நிமிஷம், பாயிண்ட் பை பாயிண்டாவே நான் சொல்றேன். ஒன் செகண்ட். அவங்க நாமினேட் பண்ண ரீசன் வந்து வெயிட் பண்ணுங்க. அவங்க நாமினேட் பண்ண ரீசன் வந்து டாமினன்ட்டா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒன்னு எதிர்பார்க்கறாங்க, ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாங்களோன்ற தாட் எங்களுக்கு வருது, அதனாலேயே வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நாமினேஷன் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க?